தேர்தலும் காங்கிரசுடனான இந்த பேச்சுவார்த்தை என்பது எளிதில் முடிந்தவில்லை. அனைத்து கட்சியுமே எளிதில் முடிவடைந்தாலும் கூட காங்கிரசுடனான இந்த பேச்சுவார்த்தையும் காங்கிரசுடனான இந்த மோதல் போக்கும் ஒவ்வொரு தேர்தலும் நடைபெற்று வருகிறது. இது தேர்தல் களத்திலும் நடைபெறும் என்பது குறிப்பிட்டிருக்கிறது. நிறைய காங்கிரஸ் வேட்பாளர்களை நடவடிக்கையை வைத்து நேரடியாக தலைமையிடமே புகார் சொல்லியிருக்கார்கள் திமுகவினர். அவர்கள் பிரச்சாரத்துக்கு ஒழுங்காக வரவில்லை, அவர்களை ஒருங்கிணைப்பதற்கு கடினமாக இருக்கிறது என்றெல்லாம் கூறியிருக்கார்கள். அது மட்டுமல்ல, இதே பொதுக்குழுவில் திமுகவில் நடந்த பொதுக்குழுவில் ஒரு பொதுக்குழு முதலமைச்சரை நோக்கி நீங்கள் காங்கிரஸ் கட்சிக்கு இடம் கொடுத்தீர்கள், அவர்கள் பிரச்சாரத்திற்கே வரவில்லை என்று நேரடியாக குற்றச்சாட்டு சொன்ன சம்பவம் எல்லாம் திமுக பொதுக்குழுவில் நடந்திருக்கிறது. எனவே எப்படியாவது அவர்களை வெற்றி பெற வைக்க வேண்டிய தேவை ஒரு கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைமையாக இருந்த கட்சிக்கு இருக்கு என்ற அடிப்படையில் தான் திமுக தொடர்ச்சியாக அவ்வாறு நடவடிக்கை எடுத்து வருகிறது. ஆனால் காங்கிரஸை பொறுத்தவரைக்கும் இது ஒரு பெரிதாக கருதவில்லை. காங்கிரஸ் கட்சி இதை ஒரு பெரிதாக திரட்டாமல் தோல்வி வெற்றி எங்களை ஒருவரும் பாதிக்காது என்று சட்டமன்ற தேர்தலில் வச்சிருக்கிறார். இதே போல நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் இத்தகைய நிலைப்பாடு எடுக்குமா என்றால் நிச்சயமாக எடுக்காது. காங்கிரஸ் கட்சி நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று காங்கிரஸ் ஆட்சி அமைக்க வேண்டும் எண்ணத்தில் அதில் இடம் குறைவாக கொடுத்தால் கூட ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் நாங்கள் என்ன ஆட்சி அமைக்க போகிறோம் என்ற ஒரு அலட்சிய போக்கும், நாங்கள் எங்களுடைய தயவில் தான் திமுக வெற்றி பெறுகிறது என்ற ஒரு போக்கும் என்பது கூட்டணி கட்சிக்கு ஒருபோதும் ஏற்புடையதாக இருக்க முடியாது. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சிக்கு உறுதுணையாகவும் நாடாளுமன்றத்திலும் பொதுவெளியிலும் இருப்பது திமுக மட்டும்தான். நாடாளுமன்றத்தில் ஒட்டுமொத்த இந்தியா கூட்டணியுடைய தலைவர்களையுமே ஓங்கி ஒழிக்கிறார்கள். குறிப்பாக கனிமொழி அவர்களுடைய பங்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த பங்காக இருக்குது. இந்தியா கூட்டணியுடைய முகமாக அவர் இருக்கிறார். அதனால்தான் ராகுல் காந்தியை கூட டெல்லியில் சந்தித்து கனிமொழி அவர்கள் பேசிவிட்டு வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த கூட்டணி தொடர்பாக. அதே போல கனிமொழி அவர்கள் தான் நாடாளுமன்றத்துக்கு காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு சின்ன ஒரு சம்பவம் வந்தாலும், அதே போல ஏதாவது ஒரு உறுப்பினர்களை அவமானப்படுத்தினாலும் அவர்களுக்காக முதற்கட்டமாக குரல் கொடுத்து இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் ஒருங்கிணைத்து குரல் கொடுப்பது கனிமொழி அவர்கள் தான். எனவே இவ்வாறு இருக்கக்கூடிய சூழலில் காங்கிரஸ் கட்சியை மிகப்பெரிய அளவுக்கு திமுக கொண்டு அமர்த்திருக்கிறது. இது ஒட்டுமொத்த இந்தியா கூட்டணி உருவாக்குறது என்பது திமுகவுடைய பங்கு மிகப்பெரிய பங்கு. இன்னும் சொல்ல போனால் இன்னும் பல்வேறு கட்சிகள் இந்தியா கூட்டணியில் இருப்பதற்கு திமுக தான் காரணம். திமுகவுடைய தலைவர் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சில் இருக்கக்கூடிய மரியாதை, அவர்கள் ஒருங்கிணைப்பின் பேர் தான் இன்று இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜியா இருக்கட்டும், கெஜ்ரிவாலாக இருக்கட்டும், அவர்கள் காங்கிரஸ் கட்சியை பெரிதாக நம்பாமல் நேரடியாக திமுகவுடைய நட்பினாலும் முதலமைச்சர் இருக்கக்கூடிய மரியாதையின் நிமித்தம் காரணமாகத்தான் தொடர்ச்சியாக இந்த கூட்டணியிலே இருக்கிறார்கள். ஆனாலும் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் இதையெல்லாம் பெரிதாக நினைக்காமல் கூடுதலாக 2 இடங்கள் 3 இடங்கள் பெறலாம் என்ற காரணத்திற்காக தாவேக்காவிற்கு போனால் தமிழகத்தில் நம்பகத்தன்மை இல்லாத ஒரு கட்சியாக காங்கிரஸ் மாறிவிடும். காங்கிரசுக்கு இடங்கள் கூடுதல் கொடுத்தால் அவர்கள் எத்தகைய முடிவையும் அரசியல் காலங்களில் குறிப்பாக முக்கியமான தேர்தல் காலங்களில் ஏற்பார்கள் என்பது தெரிய வரும். அது மட்டுமல்ல, கடந்த 5 வருடங்களாக அமைதியாக இருந்த காங்கிரசுடைய மூத்த உறுப்பினர்கள் எல்லாம் தற்போது இந்த பிரச்சனைகளை, அதாவது ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, எங்கள் கூட்டணி ஆட்சி தான் அமைப்போம், காங்கிரஸ் தயவில்லாமல் நீங்கள் வெற்றி பெற முடியாது, இன்னும் சொல்ல போன்றால் ஒரு படிக்கு மேலே போய் உங்களுடைய பழிபாவங்களை எல்லாம் நாங்கள் தான் சுமத்துவோம் என்றெல்லாம் அவர்கள் பேசியது திமுகவினரையே மிகுந்த எரிச்சலை ஏற்படுத்தியிருக்கிறது. இதுக்கு அடுத்த கட்டமாக தான் முதலமைச்சர் அவர்கள் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சி என்பது சாத்தியமில்லாத ஒன்று. கூட்டணி கட்சி என்பது இங்கே சாத்தியமில்லை. அது மட்டுமல்ல, தமிழ்நாடு மக்களும் ஏற்க மாட்டார்கள் என திமுக அதிமுக இரு கட்சிகளுமே இது தொடர்பாக தெளிவான முடிவு கூறினார்கள். இதே அடிப்படையில் இந்த பிரச்சனையை அதுக்கப்புறம், அதாவது முதலமைச்சருடைய இந்த அறிவிப்புக்கு அப்புறம் முதலமைச்சர்கள் கூறிய பிறகு இது முடிவுக்கு என்று பார்த்தால் மீண்டும் பிரச்சனையை நாடாளுமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் சேர்ந்தவர் எழுதினார். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இல்லாமல் நாங்கள் எப்படி தேர்தலை சந்திக்க முடியும் என்றெல்லாம் அவர் கேள்வி கேட்டார். எனவே இத்தகைய பிரச்சனையை மேலும் மேலும் காங்கிரஸ் இழுத்துக் கொண்டே இருப்பதும் தான் இது முதற்கட்டமாக இந்த பிரச்சனையாக இருந்தது. எனவே இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியில் முதற்கட்டமாக காங்கிரஸ் பேச்சுவார்த்தைக்கு வந்தபோது இனி எல்லாம் சரியாகிவிட்டது, இனி காங்கிரஸ் திமுக இடையான தேர்தல் ஒப்பந்தம் இன்னும் 2 நாட்களில் ஒப்பந்தம் கையெழுத்தாகும், 25 இடங்கள் ஏறக்குறைய இறுதியாகிவிட்டன, ஒரு இடங்கள் மட்டுமே ராஜ்யசபா. ஏற்கனவே தற்போது ப. சிதம்பரம் அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் சந்திக்கிறது. ப. சிதம்பரம் அவர்கள் தற்போது நாடாளுமன்ற உறுப்பினராக மாநிலங்களில் உறுப்பினராக இருப்பதற்கு முக்கியமான காரணமே திமுக தான். திமுக கொடுத்த இடங்களின் அடிப்படையில் தான் ப. சிதம்பரம் தற்போது மாநிலங்களவை உறுப்பினராகவும் இருக்கிறார். எனவே தற்போது இருக்கக்கூடிய சூழல் இன்னும் ஒரு வருடம் ப. சிதம்பரத்துக்கு இருக்கின்றன. மீண்டும் இருக்கக்கூடிய தொகுதியை ரெனுவல் என்ற அடிப்படையில் மீண்டும் அவர்களுக்கே வழங்குவதற்கும் திமுக விருப்பப்படுவதாக சொல்லப்படுகிறது. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் முற்றாக நிராகரித்து விட்டு அவர்கள் திமுக கூட்டணியில் வெளியேறி வந்தால் மாநிலங்களவையும் மக்களவையிலும் காங்கிரசுக்கு தான் பாதிப்பை தவிர திமுகவிற்கு இல்லை என்பதுதான் அரசியல் விமர்சனமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் திமுகவை
பாஜகவினுடைய இந்த மோதல் போக்கு என்பது முக்கியமான காரணம் காங்கிரஸ் கட்சி தான் எனவும் சொல்லப்படுகிறது. காங்கிரஸ் கட்சியை காப்பாற்றுவதற்காக காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி இருப்பதற்காகத்தான் திமுகவிற்கு பல நெருக்கடிகளை பாஜக கொடுக்கிறது. அப்படி இல்லை என்றால் பாஜகவிற்கு ஒருபோதும் நெருக்கடி திமுக தர வேண்டிய அவசியமே இல்லை என்றெல்லாம் கூட அரசியல் சூழலில் சொல்லப்பட்டாலும் தற்போது இருக்கக்கூடிய சூழலில் அரசியலில் எது வேணாலும் நடக்கலாம் என்ற அடிப்படையில் தான் தாவேகாவுடன் காங்கிரஸ் தற்போது பேச்சுவார்த்தையை துவங்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது. 70 இடங்கள் வரை அவர்களிடம் கேட்டு பெற இருப்பதாகவும் காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த நிர்வாகிகளே சொல்லப்பட்டதாக தகவல் சொல்கிறது. 70 இடங்கள் வாங்கலாம். 70 இடங்களில் யார் வேலை பார்ப்பது என்பது இந்த கேள்வியாக இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியில் திமுகவுக்கு 25 இடங்கள் கொடுத்தாலும் அந்த 25 இடங்களும் மண்டல பொறுப்பாளர், மாநில பொறுப்பாளர், அது மட்டுமல்ல சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர், மாவட்ட செயலாளர்கள் மேற்கொண்டு அடங்கிய குழு அவர்களுக்காக வேலை பார்ப்பார். ஆனால் தாவேகா அவர்கள் 70 இடங்கள் வாங்கி கொண்டு யார் வேலை பார்ப்பார்கள் என்ற ஒரு கேள்வியும் அரசியல் ரீதியாக வருவதாக சொல்லப்படுகிறது. எனவே எண்ணிக்கையின் அடிப்படையில் அவர்கள் தாவேகாவிடம் கூடுதலாக இடம் வாங்கினாலும் கூட அடுத்த கட்டமாக அவர்கள் என்ன செய்வார்கள்? ஒருவேளை தாவேகா நிற்கிறார்கள், ஒரு 2 சட்டமன்ற உறுப்பினர்களாக மாறுகிறார்கள், அடுத்து நாடாளுமன்ற தேர்தலில் அவர்கள் என்ன செய்வார்கள்?